இப்போ வந்து சயாட்டிகா நார்மல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான டெமோ வர்மத்தை நான் காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, கால் சார்ந்த வர்மமும் செய்யணும், முதுகு சார்ந்த வர்மமும் செய்யணும், வயிறு சார்ந்த வர்மமும் செய்யணும். இந்த 3 செய்யும்போது தான் உங்களுக்கு வேலை செய்யும். நான் சிம்பிளா உங்களுக்கு 2 வர்மத்தை காட்டுறேன். இது ரொம்ப எக்ஸலண்ட்டா வேலை செய்யும். இப்போதைக்கு இது புடிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த 2 முட்டி இருக்கு பார்த்தீங்களா? 2 முட்டிக்கும் நடுவுல இந்த கேப், இந்த பள்ளம், இந்த டெண்டான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெண்டான்ஸை வந்து இப்படி அழுத்தி பின்னோக்கி இப்படி இழுத்து பிடிச்சு அப்படியே அதே இடத்துல கொண்டு போய் விட்டுறணும். அதே மாதிரி ஒரு 5 வாட்டி செய்யணும். இப்படி அழுத்தி பின்னோக்கி கொண்டு போய் விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி விட்டுறணும். ஒரு அடுத்த வர்ம புள்ளி பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து 7வது விரல் இருக்குது. இதை லேசாக அழுத்தி பிடிக்கணும். சரிங்களா? இதை லேசாக அழுத்தி பிடிச்சிட்டு அடுத்த வர்மம் பார்த்தீங்கன்னா, இந்த மேடு பகுதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேடு பகுதி சென்டரு ஒரு விரல் கீழே, இதையும் லேசாக இப்படி அழுத்தி பிடிக்கணும். இந்த நரம்பு இங்கேருந்து தலை வரைக்கும் போகுது. அந்த நரம்பை ஒன்றா ஸ்டெப்பாக நம்ம பண்ணிக்கிட்டே போக போக அந்த சயாட்டிகா நரம்பில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு 3 வர்ம புள்ளி சொல்லி கொடுத்துருக்கேன். இதை செய்யுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா?